அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய அன்பான இரவு வணக்கங்கள். உங்களுக்கு ஒரு அழகான குட்டி கதை நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான குட்டி கதை உங்களுக்கு சொல்கிறேன். டெய்லி ஒரு சின்ன குட்டி கதை நான் அப்லோட் பண்ணுவேன். கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி பார்த்திங்கன்னா அவர் நிலத்தை உழுதுட்டு பயிர் செய்து வந்துக்கிட்டு இருந்தார். அவங்க வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டை சுற்றி மரத்தில் நிறைய காகங்கள் இருந்துச்சு. அந்த காகங்களுக்கு இவர் ஒரு நாள் உணவு வச்சார். இப்படி உணவு வைக்கையில் அந்த காகம் என்ன தொடர்ந்து சுற்றி சுற்றி வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிச்சு. வீட்டுக்குள்ளேன்னா அந்த அவர் வீடு கட்டியிருக்க சுற்றி ஏறி மரத்தில். என்னடா நம்ம உணவு வச்சுட்டோமே, உணவு வைக்க எல்லா காகங்களும் இங்கேயே வந்துருச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த விவசாயி ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன காரணத்துக்காகனா, இந்த காகத்தோட சவுண்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப தொந்தரவாக இருந்ததால் என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் எதையுமே அவர் பொருட்படுத்தாமல் திரும்பவும் பழைய சோறு, வேஸ்டேஜி, வீணாக போன பொருட்கள் எல்லாம் அந்த காக்கத்துக்கு வச்சுருந்தார். அதை சாப்பிட்டுட்டு இந்த காக்கைகள் டெய்லி சவுண்ட் விட்டுக்கிட்டு இப்படியே இருந்துச்சு. ஆனால் விவசாயி என்ன பண்ணார், ஒரு நாள் அவர் விவசாய நிலத்தை போய் பார்த்தார். அங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான வெட்டுக்கிளி அவரோட வயலில் அந்த நிலத்தில் உள்ள எல்லா பயிர்களையும் தின்னுக்கிட்டே இருந்துச்சு. இந்த பயிர்களை தின்னுக்கிட்டு இருந்தபோது அவர் மனசு வேதனை தாங்க முடியலை. என்னடா பண்ணுறதுன்னு ஓட்டி ஓட்டி பார்த்தாரு, ஒன்றுமே முடியலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் மனசோர்வடைஞ்சு ஒரு இடத்துல உட்காந்துட்டார். உட்காரும்போது என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தோன்னா அவர் வீட்டில் இருந்த எல்லா காக்காவும் வந்து அந்த நிலத்தில் இருந்த வெட்டுக்கிளி எல்லாம் பிடிச்சி எல்லா வெட்டுக்கிளியும் கொஞ்சமாக சாப்பிட்ருச்சு. சாப்பிட்ட உடனே இந்த விவசாயிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. என்னடா நம்ம கொஞ்சம் பழைய சோறு தான் வச்சோம், இந்த காக்கைகளை விரட்டணும்னு நம்ம நினச்சோம். ஆனால் இந்த காக்கை நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான உதவி பண்ணியிருக்கு. இந்த காக்கையெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உதவி. வெட்டுக்கிளையெல்லாம் துரத்தின பிறகு நெற்பயிர்கள் நல்ல முறையாக வளர்ந்து அந்த தானியங்களை அவரும் அறுத்து மகசூல் பண்ணி அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு காக்கைக்கு அவர் தினந்தோறும் உணவு வைக்க ஆரம்பித்தார். அப்புறம் அந்த காக்காவும் சந்தோஷமாக அவர் கூட வாழ ஆரம்பிச்சிருச்சு. கதை உங்களுக்கு குட்டி கதை முடிஞ்சிருச்சு.